இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்த உடனே மரியாதை தடக்கூடிய அளவிற்கு கம்பீரமாக தோற்றம் கொண்டிருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், இந்த மாதத்தில் நீங்கள் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை குறியீடாக கொண்டிருப்பீங்க. சிங்கத்தின் குணாதிசயங்கள் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அது எப்படின்னா, காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் எப்பொழுதுமே எதை பற்றின சிந்தனையும் இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் சிம்ம ராசி அன்பர்களும் எதை பற்றியுமே அதிகமாக போட்டு அலட்டிக்க மாட்டீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. வரதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. பிறகு வரதை பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இருக்கும். காட்டிற்கு ராஜா சிங்கம் அப்படிங்கிறது போல தான் சிம்மராசி அன்பர்களுமே 12 ராசிகள்லையுமே தலைமை பண்பை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பசிச்சா மட்டும்தான் சிங்கம் வேட்டையாடும். இந்த திறமைக்கேற்ற பொழுது தான் தேவையற்ற விஷயங்களை எல்லாமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. எது உங்களுக்கு தேவையோ அதை சிறப்பாக செய்வீங்க. தன்னோட எல்லைக்குள்ள சிங்கம் யாரையுமே அனுமதிக்காது. அதே போல தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்களுமே உங்களோட சுதந்திரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அப்படி விட்டு கொடுத்து தான் உங்களோட அகராதியிலுமே இருக்காது. இப்போ வந்துட்டு ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது. சந்திர பகவான் வீட்டுக்கு சூரிய பகவான் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், மேலும் எந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கமாக இருக்குது. இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிகளுக்கு நல்ல பலனும் கிடைக்கும், சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலனும் ஏற்படும். ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக பார்க்கப்படுது. இந்த ஆடி மாதம் ஆடி திருவிழா, அதுவும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யலாம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் உணவு தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா கோவில்லையுமே திருவிழா கோலமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். சூரியனின் நகர்வை வச்சு தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கணிக்கப்படுது. சந்திர பகவான் வீட்டுக்கு சூரிய பகவான் வரக்கூடிய ஒரு மாற்றம் ஆடி மாதமாக பார்க்கப்படுது. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பலன் மேன்மை என்ன, கவனமாக எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லோருக்குமே நீங்கள் வந்துட்டு மற்றவங்களோட வாழ்க்கையிலுமே நன்மைகளை செய்வீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நன்மை கிடைச்சிருக்காது. அப்படி அனைத்து வித நன்மைகளையுமே நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டையும் தினமுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். சிவபெருமான் வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு உன்னத மாற்றங்களை கொடுக்கும். அதே போல் இந்த சூரிய நமஸ்காரம் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக உங்களோட மனதில் தோன்றும். எல்லா விஷயத்திலுமே நன்மை பிறக்க இந்த 2 வழிபாடுகளுமே நல்லதாக பார்க்கப்படுது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னும், சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னும் இந்த மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லையுமே தெரிவிங்க. இறைவனின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து வித நன்மைகளையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையுமே நீங்கள் எளிய முறையில் பெற்றுக்கலாம். சரி, வாங்க நம்ம இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசியில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் வந்துட்டு இப்போ கன்னி ராசிக்கு பயிற்சியாக போகிறார். சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், கேது பகவான் உங்கள் ராசியிலையும் இருக்க போகிறாங்க. இப்போ சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. இதனால உங்கள் ராசி அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்து காணப்படுகிறார். இந்த கிரக நிலைகள் தான் ஆடி மாதத்தில் நிலவுது. இந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இப்போ அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தா, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. அதுவும் 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கும் பயிற்சியாக போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே அமோகமான மாற்றத்தை கொடுக்கும். அதுவும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு அமோகம் உண்டாகும். பண வரவு சிறப்பாக அமையும். லாபம் பல மடங்கு பெருகும். பொருளாதார ரீதியாக சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான பயன்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.
கடந்த காலத்தில் உங்களோட முயற்சிகளில் நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும். அதுவே பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியில் இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி வெற்றி பெறக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க. தொழிலில் உங்களோட புத்திசாலித்தனத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்தா கடவுள் அருள் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் ஏற்படும். நீங்கள் மனசில் நினச்சி வச்சுருந்த காரியத்தை கூட இந்த மாதம் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெற போகிறீங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது மிகவும் அருமையான மாதமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளோட கல்வி, வேலை வாய்ப்பிற்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இதெல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே அமையும். குழந்தைகளால் நீங்கள் பெருமிதம் அடையக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகளுமே நிவர்த்தியாகிடும். உத்தியோகம் இல்லாமல் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினச்ச நல்ல வேலை வாய்ப்புமே கிடைக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் உங்களோட ராசியில் இருக்கிறதுனால கோபம், ஆக்ரோஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ராசி அதிபதி விரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஏற்கனவே அஷ்டம சனி வேற இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. சனி குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. கடன் சார்ந்த விஷயத்தில் சிம்மராசி அன்பர்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், முதலீடுகளில் பொறுத்த வரைக்கும் கவனமாக தான் செயல்படணும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடையே மோதல்கள் வரலாம். இந்த போக்கை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் வரக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்த்தா நல்லது நடக்கும். வாழ்க்கை துணையிடம் தேவையில்லாத விவாதம் செய்கிறத முற்றிலும் கைவிடணும். நீங்கள் யாருக்காகவும் இந்த மாதம் நீங்கள் ஜாமீன் மட்டும் போடவே கூடாது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா மனக்குழப்பம் அதிகரிக்கும். நிறைய பிரச்சனை சந்திக்கிற மாதிரியான சூழல் வரும். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய தொழில், உத்தியோகம், பணிச்சுமையில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா நன்மைகளையுமே பெற முடியும். இந்த மாதம் இந்த சிம்மராசி அன்பர்கள் பயணங்கள் அதிக அளவு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. குரு சுக்கிரன் இணையும் பொழுது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் எந்த ஒரு முடிவுமே எடுக்கணும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஆவணங்கள், தகவல் தொடர்புகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கணும். இல்லைன்னா மன அழுத்தம் அதிகமாக வரும். உத்தியோகத்தில் சிக்கல்கள் அதிகமாக வரலாம். இருக்கக்கூடிய உத்தியோகத்தை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படணும். கோபப்படுறதை குறைச்சிக்கிட்டு உங்களோட தொழில் வியாபாரத்தில் மிகுந்த கவனம் செலுத்தினா நன்மைகளை நீங்கள் பல வழியிலையுமே அடைய முடியும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் வரணும் அப்படின்னு நினச்சா சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க, நன்மை உண்டாகும். சிவன் கோவில் சென்று வழிபடுவது நல்ல பயனையுமே கொடுக்கும். மனம் தடும்பரும் பொழுது உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று வழிபடுங்க, நல்லது நடக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நன்மைகள் பல மடங்கும் உங்களால் அடைய முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இருக்கக்கூடிய அமாவாசையிலேயே இந்த ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இல்லையா? இந்த ஆடி அமாவாசையில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வீடுகளில் ஏற்படக்கூடிய சுபகாரிய தடை விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய அமைப்பை உங்களோட முன்னோர்களின் அருளால் பெற முடியும். மற்ற மாதத்தில் பண்ணலையா கூட இந்த ஆடி மாதத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதை வழக்கமாக வச்சுக்கோங்க. நன்மைகள் பல வழியிலுமே வந்து சேரும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தோட ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மற்றும் ஆடி மாதத்தில் வருகிற பௌர்ணமி, இந்த 2 தினங்களுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. அதுவும் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் அதை செலுத்திட்டு வாங்க. இந்த ஒரு வழிபாட்டு முறையுமே சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமியில் வரக்கூடிய 2 தினங்களையுமே குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க, நல்லது நடக்கும். சிம்மராசி அன்பர்கள் குலதெய்வத்தின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க சிம்மராசி அன்பர்களாக இருந்தால் உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த உங்களோட முயற்சியில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புகள்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். ஏன்னா தொழில் உங்களோட புத்திசாலித்தனத்தை எவ்வளவு காட்டுறீங்களோ அவ்வளவு நல்ல பயன்களையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. வரக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் சிம்மராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் அடைய முடியும். எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ்க. ஏன்னா சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்க
அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.